நம்ம ஏகே ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு அமர்க்கலமான நியூஸை நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, AK64 படத்தோடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு அஃபீஷியலாக ஆதிக் ரவிச்சந்தர் அவர்களே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு அவர்களே இன்டேரக்டாக வந்து மங்காத்தா படத்தோடைய ரீரிலீஸ் ப்ரெஸ் ஈவெண்ட்லேருந்து லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் என்ன சொன்னார், அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எப்போ சொன்னாங்க, ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம அஜித் அவர்களுடைய படம் ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதலாவதாக நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, AK64 படத்தோட ஷூட்டிங் வந்து நாங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ அதேமாரி நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தா ரீரிலீஸ்க்கு வந்தபோது அப்போ வந்து அவர் ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசினார். ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம அஜித் அவர்களுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி 2nd வீக் வரைக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது முடிஞ்ச பிறகு அவர் வந்து ஃபுல் ஃப்ரீயாக வந்து ஆயிடுவார் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் பிப்ரவரியில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு அவர்கள் பிப்ரவரி 2nd வீக் அப்புறமா அவர் வந்து ஃப்ரீயாக இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பிப்ரவரி 23ஆம் தேதி AK64 படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது 2026 திவாலி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம அஜித் அவர்களுடைய படம் வந்து ஒரு கிராண்டான திவாலிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வேகமாக முடிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்தே இருக்காங்க. பிகாஸ் நம்ம அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து அடுத்தவருக்கு ரேசிங்லாம் ஸ்டார்ட் ஆகும் போல். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஜூலைக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வந்து ஆகஸ்ட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு அடுத்த செப்டம்பர் வந்து அடுத்த கார் ரேஸ் காம்படிஷன்லேருந்து ஜாயின் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. நம்ம ஆதிக் ரவிச்சந்தரும் இதை முன்னிட்டு தான் பார்த்திங்கன்னா முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அக்டோபரே வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருப்பார், ஏகே அவர்களுடைய 64வது படத்தையும் நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரெஸ்லேயே வந்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா, நாங்கள் இப்போயே ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், செட் ஒர்க் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அஜித் அவர்கள் வந்து வந்த உடனே நாங்கள் ஷூட்டிங் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து விட்டுலாம்ங்கிற பிளானில் வந்து இருக்கும். பிகாஸ் அவருக்கும் அடுத்தடுத்து ரேசிங்லாம் வருதுனால. ஸோ ஷூட்டிங் லொக்கேஷன் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக முடித்த பிறகு அவர் வந்த உடனே ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படி தான் வந்து அக்டோபர் டைமில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கையில் பிப்ரவரி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை மோஸ்ட் ப்ராபப்ளி ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். இந்த படம் அப்படிங்கிறது திவாலிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த திரைப்படத்திற்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் நன்றி, வணக்கம்.